அழகின் அழகே நீ அடி உன் அருகே அருகே அழகாய் தொலைந்தேன் இருங்க 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 கல்யாணத்துக்கு முன்னாடி கை வைக்காதீங்க எனக்கு கெட்ட கோவம் வரும். கல்யாணத்துக்கு அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு வெக்கமா இருக்கு. நாளைக்கு எத்தனை இட்லி சாப்பிடுவீங்க? 40 இட்லி. 40 இட்லி சாப்பிடுறேன். 40 இட்லி சாப்பிட்டா குடும்பம் எங்க போறது? நான் எப்படி சம்பாதிக்க முடியும் சொல்லு? ஒரு நாளைக்கு 1.5 இட்லி தான் உனக்கு போடுவேன். சரியா? அளவா சாப்பிடுங்க. எப்படி 40 இட்லி சாப்பிடுவேன்? என்ன எனக்கு போடுறது? நான் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு சோறாக்கி போடணும், எல்லாம் செய்யணும். காம்பவுண்ட்றது ஃபுட்டில் பார்த்துருப்பீங்க, அப்ளையன்சஸ்ல பார்த்துருப்பீங்க, ப்ராப்பர்ட்டியில பார்த்துருக்கீங்களா? உங்க டெரனம் ஹோம்ஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்கன்னா இன்னொரு ப்ராப்பர்ட்டி அப்சல்யூட்லி ஃப்ரீ. ப்ராப்பர்ட்டின்றது இயற்கையோட படைப்புல எல்லாருக்குமே ஈஸியா போய் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இது வந்து ரொம்ப கமர்ஷியல் ஆக்கிட்டாங்க. உங்க கனவை நிறைவேற்ற தான் உங்க டெரனம் ஹோம்ஸ் நாங்க இருக்கோம். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ ஹலோ உங்களை ஒரு நிமிஷம். இந்த ஏரியாவா நீங்க? ஒரு சின்ன அட்ரஸ் மட்டும் தெரியுமா? சொல்லிட்டு மட்டும் போறீங்களா? இல்ல வேற யாருமே இல்ல கேட்கறதுக்கு. தெரியல யாரும் இல்லைன்னு தான் உங்ககிட்ட கேட்கறாங்க. சின்ன ஹெல்ப் தான். அட்ரஸ் சொல்லிட்டு போங்க. நான் ரொம்ப நேரமா சுத்துறேன், எந்த வீடியோ எனக்கு சரியா தெரியல. இல்ல ஒரு அட்ரஸ் மட்டும் தான் சொல்லிட்டு நீங்க கிளம்பிடலாம். இந்த ஏரியால ஒரு பொண்ணு குள்ளமா இருக்கும், மூக்கு சப்பையா இருக்கும், பாத்திருக்கீங்களா? ஆனா இந்த ஏரியா தான் சொன்னாங்க. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு அந்த வீடா? அதுக்கு அடுத்த வீடா? நீங்க இந்த ஏரியா தானே? தெரியுமா? நேரா போய் லெஃப்ட் எடுத்தா உங்க வீடா? வீட்டு நம்பர் அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? இல்ல அப்படியே அங்க லெஃப்ட் எடுத்தலாம் சொல்றேன். உங்க வீட்டுக்கு சோறா திங்க பாருங்க. அட்ரஸ் சொல்றீங்க, போயிட்டே இருங்க. தெரியாதுன்னா கேட்டுட்டு இருக்கேன். இந்த ஏரியாவான்னு கேட்டீங்க. இந்த ஏரியா பொண்ணுக்கு தான் இந்த ஏரியா பொண்ணோட அட்ரஸ் தெரியும். பக்கத்து ஏரியால போய் கேட்க முடியுமா? நானு நீங்க கேட்டதுக்கு தான் எப்படி இப்படி வாங்கலாம், இப்படி வாங்க. இந்த பொண்ணு வந்து குள்ளமா இருக்கும், ஓகேவா? குள்ளமா கும்முன்னு இருக்கும். குள்ளமா இருந்தாலும் சூப்பரா இருக்கும். சாரியும் கட்டும், அதே டைம் வந்து மாடர்ன் ட்ரெஸ்ஸும் போடும். நைட் குள்ளமான்னு சொன்னா பத்தாதா? அப்படி கிடையாது. குள்ளமா இருக்கும், எல்லாருமே அழகா இருக்க மாட்டாங்க. குள்ளமா இருக்கும், மூக்கு சப்பையா கும்முன்னு இருக்கும். நைட் ஆனா நைட்டி போடும். யாருங்க நீங்க? அவன் பேரு வீடு நம்பர் தெரிஞ்சாலே தெரியாது. குள்ளமா நைட்டி போடுங்க, அவ்வளவுதாங்க எனக்கு தெரிஞ்சது. அப்படிதான் போட்டோ அனுப்பிச்சாங்க எனக்கு. போட்டோ அனுப்பிச்சவங்க கிட்ட அட்ரஸ் கேட்கலையா? இல்லங்க, அவங்க வீட்டுல வந்து அலைன்ஸ் பாக்குறாங்க எங்க மம்மி. அதனால அந்த பொண்ணு போட்டோ எங்க மம்மி. அந்த பொண்ணு நைட்டியோட அட்ரஸ் கேக்குறாங்க. அலைன்ஸ் பாக்குறாங்கன்னா அவங்க அட்ரஸ் ஏன் தெரியுங்க? எனக்கு அலைன்ஸ் பார்த்து அந்த பொண்ணு வந்து போட்டோ காமிச்சாங்க. நைட்டியோட தான் காமிச்சாங்க. அதுதான் அடையாளம். சூப்பரா இருந்துச்சுங்க, நல்ல பீஸ். கல்யாணம் பண்றதுக்கு நைட்டியோட அலைன்ஸ் பாக்குறாங்க. நான் தான் சொன்னேன், மேக்கப் எல்லாம் வந்து இந்த இன்ஸ்டால வந்து இதெல்லாம் ஃபில்டர் போட்டு ஏமாத்திடுறாங்க. நைட்டியோட பார்த்தா தான் கரெக்டா இருக்கும். என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணாம். அட்ரஸ் தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? யாரு என்னன்னே தெரியல, கும்முனுன்றீங்க. ஏங்க அதான் அடையாளம் சொல்ற, பொண்ணுன்னு சொல்ற. பொண்ணுன்னு அடையாளம் தெரியாது? நானும் பொண்ணுதான். பொண்ணா நீங்க? ஆமா பொண்ணுதான். நல்ல காமெடி எல்லாம் பண்ணுவாங்க. பொண்ணு அட்ரஸ் மட்டும் தெரியும். குள்ளமா இருக்கும், கும்முன்னு இருக்கும். நைட் ஆனா நைட்டி போடும். நானும் தான் குள்ளமா இருக்கேன். நான் கும்முன்னு இருக்கேனான்னு தெரியாது. நான் கூட தான் நைட்ல. நீங்களும் குள்ளமா தான் இருக்கீங்க, கும்முன்னு தான் இருக்கீங்க. நீங்க நைட்டி போடுவீங்களா? இல்ல ஜீன்ஸ் ட்ரவுசர் இருக்கும், பனியன் போடுவீங்களா? எல்லாமே போடுவேன். பனியன் போடுவீங்களா? பனியன் போட்டா எனக்கு பிடிக்காது, நைட்டி போட்டா எனக்கு பிடிக்கும். அதான் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? பிடிக்கும். நான் ஏன் ட்ரெஸ் பண்ணணும்? அப்படி கிடையாதுங்க. இப்ப அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால அதை கேக்குறேன். தெரியுமா? பொண்ணு பாத்தீங்களா? ஐயோ பாத்தீங்களா, சூப்பரா இருந்துச்சுங்க. உங்க மாதிரி தாங்க இருக்கும், மூக்கு மூண்டு இருக்கும். சரிங்களா? ஆனா அப்படியே பாய் வேணுமாங்க உங்களுக்கு? இல்ல கண்ண சார் அப்படியே பாய வச்சு படுத்துட்டோம்னா காலையில போய் ஜோலியை பாத்துக்கலாம். குள்ளமா கும்முன்னு வீடா தட்டி கேளுங்க. ஒரு வீடா போய் தட்டு குள்ளமா கும்முன்னு கேட்க முடியுமா? என்கிட்ட மட்டும் ஏங்க பைத்தியம் மாதிரி சிரிக்கிறீங்க? லூசா நீங்க? ஹலோ, நீ உங்களை பார்த்தா கோமாளி மாதிரி இருக்கு. கோமாளி மாதிரி இருக்கா? ஏங்க 750 ரூபா பேண்ட் 450 ரூபா சட்டை போட்டு வந்திருக்கோம், கோமாளி மாதிரி இருக்கா? செருப்பு என்ன பிச்சைக்கார? எந்த பிச்சைக்கார? அது கோயில்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன். ஏன் சார் இப்ப போன வாரம் ஒரு ஆஞ்சநேயர் கோயில இருந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு விநாயகர் கோயில இருந்து எடுத்துட்டு வந்துட்டேன். பள்ளிக்கு பள்ளி என்ன சொல்றேன், வாட்சி என்னோட தங்கி வரேன். ஃப்ளவர் ஐட்டம் அந்த பொண்ணு கொடுக்கறதுக்கு இப்படி கொடுத்து வந்து ப்ரொபோஸ் பண்ணலாம் அப்படின்னு. வீடை மட்டும் சொல்லிட்டு போங்க. என்ன பார்த்து ஏங்க சிரிக்கிறீங்க? என்ன கரெக்ட் பண்ணலாம் பாக்குறீங்களா? என்ன ஒரு மூஞ்சி உங்களை கரெக்ட் வர பண்றாங்களா? மூஞ்சிய பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. வாந்தி வருது. கோயக மூஞ்சிக்கறானே. எங்க அப்பா பத்தி பேசுனா செருப்பால அடிப்பேன். அப்ப உங்க அம்மா பத்தி பேசுமா? ரெண்டு செருப்பு பிஞ்சுக்கும். என்ன சொல்றீங்க? அட்ரஸ் சொல்லுங்க. தெரியாதுன்னு சொல்றேன். திருப்பி தெரியாம எங்க லோக்கல் ஏரியால இருக்கீங்க. அப்போ போங்க. நீங்க ஒரு சாப்பிட தெரியுமா உங்களுக்கு? அப்பா கூப்பிடவா? எங்க அப்பா கூப்பிடவா? அவர் கூப்பிட்டு நான் என்ன கேக்குறது?
அவங்ககிட்ட போயிட்டு நைட்டி போட்ட ஒரு பொண்ணு அட்ரஸ் சொல்லுங்க, செருப்பால் அடிக்க மாட்டாரா? ஒரு பொண்ணுக்கு தாங்க ஒரு பொண்ணு மனசு தெரியும். வேர்க்குது வேற ஏய் இல்ல இங்க வெயிலுக்கு. அக்கல கையை விட்டு தேடுறான், ஓண்டி வாடைய பிச்சு கொடுப்பான். கையெடு. எனக்கு உங்க பாருங்க, உங்களை பிடிச்சிருக்கு. டைரக்டா சொல்ல முடியாது, இன்டைரக்டா சொல்றேன். அந்த ரேஷன் கடையில் மண்ணன் வாங்கும்போது நீங்க வந்தீங்க நைட்டி போட்டு, பச்சை கலர் நைட்டி போட்டு, பச்சை கலர் நைட்டிங்க இங்க கூட லைட்டா கிழிஞ்சிருந்தது. அது நான் அப்ப பார்த்ததுல எனக்கு பிடிச்சிருச்சு. இப்போ நீங்க சாரிலயும் ஓகே நல்லா தான் இருக்கீங்க, நைட்ல சூப்பரா இருந்தீங்க, பிடிச்சிருக்கு. அவ்வளோ அது சொல்றது தான் வந்தேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? காண்டாவதா? ஏன் காண்டாவது? ஹலோ, பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. ஏய் ரோட்ல போற பொண்ணை நிப்பாட்டி இப்படியா பேசுற? அறிவு இருக்கா உனக்கு? ஏன்னா ஃபிளைட்ல போறீங்களா மேல? ரோட்ல போற பொண்ணு தாங்க பேச முடியும். பிடிச்சிருந்தா இப்ப எப்போ பிடிச்சி சொல்றீங்க? அப்பாட்ட பேசு. இருக்குமா? ஹலோ ஒரு நிமிஷம் வாங்க. மாமா கிட்ட அப்புறம் பேசிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க என்ன கல்யாணம் பண்ணி வச்சிங்களேன், ரேஷன் நானே வாங்கி தருவேன். வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுறேன். ரேஷன், பருப்பு, எண்ணெய் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். தோசை கூட சுட்டு கொடுப்பாங்க, நல்லா சுடுவேன். நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். நான் போய் சொல்லிட்டு வரேன், அப்புறம் எங்க அப்பாட்ட கேட்டு. என்னது மாப்பிள்ள தோசை நல்லா சுடுவார் சொல்லிட்டு வரீங்களா? இப்படி ஒருத்தன் வழியில நின்று என்ன விளையாட்டா பண்றான். ஒருத்தர் இல்லைங்க, மாமா இல்ல ஒருத்தர். கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படிதானே கூப்பிடணும். அறிவு இருக்கா? அறிவு இருந்தா உங்களை ப்ரொபோஸ் பண்ணுவேனா? ஒரு நல்ல பொண்ணை ப்ரொபோஸ் பண்ண மாட்டேன். சுமாரா இருந்தாலும் ஒரு வாக்கு கொடுக்கலான்னு பார்த்தேன். ஆனா நான் போங்க, ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. இப்படி போன நீங்க எங்க அப்பாட்ட சொல்லி கூட்டிட்டு வரேன். அப்புறம் சரி ஒரு நிமிஷம் இங்க ஒரு நிமிஷம் வாங்க. ஏங்க நான் எவ்வளவு டீசெண்டா அப்ரோச் பண்ணேன். ஏதாவது பேட் ஹாபிட் ஏதாவது பண்ணனா சொல்லுங்க. எவ்வளவு டீசென்ட் பேசுறது நல்லா இருக்கா? எங்கயாவது வா, நீ பேசுறது முதல்ல எங்கயாவது நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? திரும்பி பேசவா? நல்லா தாங்க பேசிட்டு இருக்கேன். லூசா? ஹலோ, உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? எனக்கு பிடிக்கல. தப்ப முக்கி சொல்லு. நீங்க ரொம்ப தப்பா பிகரா இருக்கீங்க. கேட்கல, நீங்க அரிசி வாங்குறீங்க சொல்லுங்க. ஒரு நாளைக்கு எத்தனை இட்லி சாப்பிடுவீங்க? 40 இட்லி சாப்பிடுறேன். 40 இட்லி சாப்பிட்டா குடும்பம் எங்க போறது? நான் எப்படி சம்பாதிக்க முடியும் சொல்லு? ஒரு நாளைக்கு 1.5 இட்லி தான் உனக்கு போடுவேன், சரியா? அளவா சாப்பிடுங்க. எப்படி 40 இட்லி சாப்பிடுவேன்? என்ன எனக்கு போடுறது? நான் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு சோறாக்கி போடணும், எல்லாம் செய்யணும். 40 இட்லி தின்னா அப்புறம் வயிறு பெருசாயிட்டு தான் போவோம். அது என்ன வாய் இவ்வளோ இருக்கு? 40 இட்லி ஒரே வாயில போவோம். ஒன்னொன்னு சாப்பிடுங்க. பாரு, நீ ரொம்ப ஓவரா பேசுற. அப்பா கூப்பிடுற, நீ வந்து எங்க அப்பாட்ட இருங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி கை வைக்காதீங்க, எனக்கு கெட்ட கோவம் வரும். கல்யாணத்துக்கு அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். நீ வா, எனக்கு வெக்கமா இருக்கு. பின்ன உன தூக்கி இடுப்புல வச்சு கொஞ்சுவாங்களா? சரி வாங்க. இடுப்புல வெண்டக்கா மாதிரி இருந்துட்டு எத்தனை பேச்சு பேசுறேன்? வெண்டக்காவா? பின்னாடி உடைச்சு பாக்குறீங்களா? அப்படியே நீ என்ன ஓவரா பேசுற? பிடிச்சிருக்குன்னு அப்ரோச் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிக்கல, உனக்கு பிடிக்கல விடுங்க. ஆனா வா, எங்க அப்பாட்ட சொல்லிட்டு போ. இருங்க, நான் சொல்லிடுறேன். ஓவரா பண்றீங்க. உங்க பேர் என்ன? என் பேர் எதுக்கு உனக்கு? ஏ மச்சான், ஆமாம்மா, நான் சொன்ன ரேஷன் கடையில் பொண்ணை பார்த்தேனே. ஆமாம்மா, அது அந்த அளவுக்கு ஒருத்தலடா, அது ஒரு சீன்ரா. அது உங்ககிட்ட பேசுனா நீ எதுக்கு என்ன பத்தி பேசுற? ஆமா, ப்ரொபோஸ் பண்ற ப்ரொபோஸ் ஒரே தொல்லை. நமக்கு பிடிக்கலன்னு சொன்னா போக மாட்டேங்குது. போயாமா அந்த பக்கம்? ஆமா, எனக்கு பிடிக்கல. நான் உன்னை ப்ரொபோஸ் பண்ணேனா? நானா உன்னை ப்ரொபோஸ் பண்ணேனா? நான் போன்ல ஏமா கையில ஒரு ரோஸ் கொடுத்தாங்களா? நான் கசக்கி போட்டேன். அதோ கசக்கிட்டே இருக்க ரோஸை இந்த போட்டோம் பாரு, கீழே சவுண்ட் கிடைச்சா. ஆமா, என்ன இம்ப்ரெஸ் பண்றதுக்கு புடவை கட்டு வந்துக்கிட்டா இன்னைக்கு. எதுக்கு படிக்கிறீங்க? இம்ப்ரெஸ் நான் பண்ணனா நீ என்ன எதுக்கு நீங்க புடவை கட்டு வந்தீங்க? புடவை எனக்கு பிடிக்கும், நான் கட்டறேன். உனக்கு எனக்கு பிடிக்கும் புடவை கட்டு வந்தாங்க. ஒரே இடத்துல நீங்க அடிக்கிறீங்க, தப்பான பழக்கம். அடிக்கிறதுக்கு வேற இடம் இல்லையா உங்களுக்கு? முதுகுல அடிங்க. எது வசதியா இருக்கோ அங்க அடிப்பாங்க. உங்க ஹைட்டுக்கு எங்க ஹைட்டு தான் கடி பண்றீங்களா? ஐயோ ஐயோ. சரி, இப்படி வாங்களேன், இப்படி வாங்க. எதுக்கு நான் ரோட்ல வண்டிங்க போறீங்க. இப்போ அன்னைக்கு இப்போ போட பாய்க்கார மேல அடிச்சிருவாரு அப்படியே. அதனால உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். இந்த பொண்ணு குள்ளமா இருக்கும், கும்முன்னு இருக்கும். மூக்கு வந்து கொஞ்சம் நசிங்கமான டப்பா மாதிரி இருக்கும், கொஞ்சம் உள்ள இருக்கும் மூக்கு. லைக் உங்க மூக்கு மாதிரி வச்சுங்களேன். இந்த பொண்ணு தெரியுமா தெரியும்? மூக்கு நசிங்கி போன டப்பா மாதிரி இருக்கா? அந்த மாதிரி தான் சொன்னேன். உங்களை நான் சொன்னேனா? ஐயோ, மூக்கு மாதிரினா இல்லங்க, அப்படிதாங்க இருக்கும். அந்த பொண்ணுக்கு மூக்கு லப்பர் பண்ணி போட்டு இழுக்கிற மாதிரி இருக்குங்க, உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது கிடைக்குமா? இல்ல இருக்குமா? கிடைக்குமா? இல்ல, அந்த பொண்ணு வீட்டு அட்ரஸ் கிடைக்குமான்னு கேட்டேன். எனக்கு புரியல. அட்ரஸ் தெரியுமா தெரியாதாங்க உங்களுக்கு? எனக்கு தெரியாது. தெரியாதா? எனக்கு தெரியாது. எதுக்கு இப்படி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? திருச்சில இருந்து வந்திருக்கீங்களா? எதுக்கு வந்து? அதுக்கு தான் அட்ரஸ் தேடி வந்திருக்கேன். ரிட்டர்ன் டிக்கெட் போட்டீங்களா? இல்லங்க, தக்கல்ல போட்டிருக்கேன். அது 123 வெயிட்டிங் லிஸ்ட். அதெல்லாம் உங்களுக்கு தேவையாங்க? நான் எதுல போட்டா உங்களுக்கு என்னங்க? ஓ, திருப்பி போயிட்டு வீடு போய் சேருங்க. நீங்க கிளம்புவா. தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? எனக்கு தெரியாது. ஹலோ, இப்படி போன நீங்க இப்படி போயிட்டு இருக்கீங்க. என்னங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா இல்ல? என்னலே நீங்க போற பொண்ண நிப்பாட்டி குள்ளமா இருங்க. எங்க அம்மாட்ட நான் சொல்லிடுறேன். நான் இருங்க. கன்ஃபார்மா இந்த ஏரியா இல்லையா அந்த பொண்ணு? இல்ல உங்களுக்கு தெரியாது?
ஹலோ அம்மா வந்துட்டேன் அந்த குள்ளம்மா கும்முன்னு நைட்டி போட்டு பொண்ணு வீட்டுக்கு வந்தேன் இல்லையா இன்னொரு பொண்ணு ஒன்று இருக்குது அது குள்ளமா தான் இருக்குது கும்முன்னு இருக்குது சூப்பரா இருக்குதுமா நல்ல கலரா இருக்குது முடிதான் கொஞ்சம் ஷார்ட் ஆகுது 1.5 அடி தான் இருக்குது அது பொண்ணு ஓகேவா சரி கையோட கூட்டு வந்துடுறேன் வாங்க போலாம் வாங்க போலாம் இல்ல எங்க அம்மா இந்த பொண்ணு ஓகேன்ட்டாங்க எந்த பொண்ணு? உங்களுக்கு உங்க அம்மா இப்ப என்ன பார்த்தாங்க? நான் சொன்னேன்டா சூப்பரா இருக்கு நீங்க சொன்னா ஓகே சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்க வீட்டுல 3 மாடு இருக்கு 4 பன்னி இருக்கு உங்க பேர் எழுதி வச்சிடுறேன் சரிங்களா? உங்க வீட்டு 3 மாடு 4 பன்னிக்காக நான் வரணும். என்கிட்ட அதாங்க இருக்கு. நக்கல்யா அவனுக்கு. குரலுக்கு ஓடி வர்றது யாரு? அந்த பில்லடி பகரு பசங்களுக்கு